வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் பெறப்போகும் வைத்தியர்கள், வெளியான நற்செய்தி. அரச நிறுவனங்களின் இலச்சினைகளை பயன்படுத்தி மோசடி, வெளியான தகவல். இலங்கையில் எகிரும் பச்சை மிளகாய் விலை. மீண்டும் விசாரணைக்கு வரும் வித்யாவின் படுகொலை வழக்கு. இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு. துவிச்சக்கர வண்டியுடன் மோதிய பவுசர், 38 வயதானவர் பலி. புலமை பரிசில் பரீட்சை மதிப்பெண் தொடர்பான மேன்முறையீடு. அரசு சேவை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவிப்பு. இந்நாட்டில் செகண்ட் ஹேண்ட் வாகன விலைகளும் உயர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகள் மீண்டும் உயர்ந்து வருகின்றன. அரசாங்கம் புதிய வரிகளை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டதன் மூலம் இந்த போக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய வாகன இறக்குமதிகள் அதே வரி விகிதங்களில் தொடரும் என்ற நம்பிக்கையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை வாங்குவதை நுகர்வோர் குறைத்துள்ளதால் சமீபத்திய நாட்களில் பயன்படுத்தப்பட்ட வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க சரிவும் விற்பனையில் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் அதிகரித்ததன் மூலம் இந்த நிலைமை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் வாகனங்களை விற்பனை செய்யும் பல பிரபலமான வலைத்தளங்களிலும் விலை உயர்வை தெளிவாக காணலாம். 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது. மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த 23ஆம் திகதி வெளியிடப்பட்டது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மதிப்பெண்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை 2025 ஜனவரி 27ஆம் திகதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி வரை ஆன்லைன் ஊடாக சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சேவை தொடர்பான தற்போதைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மதிப்பாய்வு செய்து எளிமைப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் இயற்றப்பட்ட அவசர சட்டங்கள் மற்றும் 1950 மற்றும் 1970க்கு இடையில் இலங்கை நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாக இயந்திரம் இன்னும் செயல்பட்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் நாட்டில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு துறைகள் மிகவும் வளர்ச்சியடையவில்லை. மேலும் உருவாக்கப்பட்ட சில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் தற்போதைய நிலைமைகளுடன் ஒத்துப்போகவில்லை. இது வாடிக்கையாளர்களுக்கு திறமையான மற்றும் பயனுள்ள சேவைகளை வழங்குவதை தடுக்கிறது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் நடைமுறைகளில் உள்ள தடைகளை நீக்குவதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதனால் அவை தற்போதைய பொது சேவை தேவைகளுக்கு ஏற்பவும் பொது தேவைகளை திறம்பட நிறைவேற்றவும் முடியும்.
அதன்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்ற பிறகு தற்போதுள்ள சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் நடைமுறைகளில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் குறித்த பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை பெறுவதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் தலைமையிலான குழுவை நியமிப்பதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இலங்கையில் காய்கறி விலைகள் தற்போது உயர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சந்தையில் 1 கிலோ பச்சை மிளகாய் விலை ரூபாய் 1200 ஆகவும் 1 கிலோ கரிமிளகாய் விலை ரூபாய் 1000 ஆகவும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. இலங்கையின் அரச நிறுவனங்களின் இலச்சினைகளை பயன்படுத்தி போலியாக வேலை வாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் தகவல்களை பரப்பி தனிப்பட்ட தரவுகளை திருடும் மோசடி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் கடந்த சில நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமுனுபொல தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் இலச்சினையை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அந்த விளம்பரம் பரப்பப்பட்டுள்ள நிலையில் அது ஒரு போலியான விளம்பரம் என்று இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இலச்சினையை பயன்படுத்தி இதேபோன்ற வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்று அரசின் இலச்சினையை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு பதிலளிப்பது பொருத்தமற்றது என சாருக தமுனுபொல தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், போலி வலைதளங்கள் மூலம் பெரும்பாலும் உங்கள் தேசிய அடையாள அட்டையின் நகல்கள், கடவுச்சீட்டு நகல்கள் மற்றும் பிறப்புச் சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அத்தகைய வலைத்தளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என தெரிவித்தார். மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முரக்கொட்டாஞ்சேனை பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முரக்கொட்டாஞ்சேனை இராணுவ முகாமுக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தேவாரபுரம் பகுதியிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் மீது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான பவுசர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த மற்றொருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் 38 வயதான சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்தவர் என சந்திவெளி போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான விசாரணைகளை சந்திவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீத அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 294 ரூபாய் 50 பதிவாகியுள்ளது. அத்துடன் விற்பனை விலை 303 ரூபாய் 17 பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு வைத்தியர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவையில் 2700 சிறப்பு வைத்தியர்கள் இருக்க வேண்டியிருந்தாலும் தற்போது 2000 பேர் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அரசு வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்காக வைத்தியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. 2025ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு முதன்முறையாக கூடிய போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் பெறப்போகும் வைத்தியர்கள் வெளியான நற்செய்தி. அரச நிறுவனங்களின் இலச்சினைகளை பயன்படுத்தி மோசடி வெளியான தகவல். இலங்கையில் எகிரும் பச்சை மிளகாய் விலை. மீண்டும் விசாரணைக்கு வரும் வித்யாவின் படுகொலை வழக்கு. இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு.
துவிச்சக்கர வண்டியுடன் மோதிய பவுசர், 38 வயதானவர் பலி. புலமை பரிசில் பரீட்சை மதிப்பெண் தொடர்பான மேன்முறையீடு. அரசு சேவை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவிப்பு. இந்நாட்டில் செகண்ட் ஹேண்ட் வாகன விலைகளும் உயர்வு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.